மீட்டர் ஏன்னா நம்ம க்ரோத் பெர்சன்டேஜ் வச்சு பண்ணுங்க சொல்லுங்கள். இல்லை, ஸ்மார்ட் மீட்டர் சம்மந்தமான விஷயங்களை ஒரு தெளிவு சொல்லிக்கிறோம். ஸ்மார்ட் மீட்டர்ஸு நம்ம போகணும்னு கேட்டோன்னா நமக்கு வந்து மத்திய அரசுலேருந்து ஒன்றிய அரசுலேருந்து நமக்கு ஒரு அழுத்தம் என்னென்னா அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபண்டிங் நம்ம கொடுக்கணுன்னா அரசு நிறுவனங்களுக்கு மட்டும், அதாவது அரசு துறைகளுக்கு, அரசு பில்டிங்க்கு மட்டும் நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் போகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. ஆனால் இந்த ஸ்மார்ட் மீட்டர் பாலிசியில் நம்ம இன்னும் போதுமான முடிவுகள் எடுக்கவில்லை. அதான் இப்போ சொல்லிக்கிறோம். ஏன்னா ஒரு டெக்னாலஜி நம்ம உள்ளே கொண்டு வரோம், அந்த டெக்னாலஜி அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸாவது சஸ்டெயின் ஆகும். இந்த இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் போட்டோம் 25 வருஷம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இன்னும் ஓடிட்டுருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அந்த டெக்னாலஜி வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷமாவது இருக்கணும். இப்போ இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸில் மோடமும் சிம் கார்டோட வருது. நம்ம ஏற்கனவே இங்கே சென்னையிலே ஒரு 1 lakh ஸ்மார்ட் மீட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ 5Gயில் போட்டிருக்கோம். இப்போ சிக்னல் இல்லாத இடங்களில் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் தெரியல. அது இல்லாமல் வந்து ஆஃப்டர் 4 years இப்போ இசிம் வந்துருச்சு. அப்புறம் ஒரு 4 yearsக்கு அப்புறம் இந்த டெக்னாலஜி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம போய் 3,51,00,000 மாற்ற முடியாது. நம்ம இதை மொத்தமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிக்கிற காலங்கள் 5 to 6 வருஷம் எடுக்கும். 30,000 கோடிக்கு மேலே செலவினங்கள் ஆகும். நம்ம இதுக்கு வந்து ஒரு 6,000 அசஸை வச்சு எடுத்தோம்னா நம்ம மொத்த செலவே 10,000 கோடிக்குள்ள முடிஞ்சிடும் அவங்க சம்பளமே. ஸோ அதனால் நம்ம இதில் இன்னும் முடிவுகள் எடுக்கவில்லை. ஏன்னா வந்து இந்த டெக்னாலஜி 5 வருஷத்துக்கு மேலே, 10 வருஷத்துக்கு மேலே, 20 வருஷம் தாக்கு பிடிக்குமா, அந்த அசஸ்மெண்ட் நம்ம முதலாவது வல்லுநர்களை வச்சு நம்ம அசஸ் பண்ணணும். ஸோ நம்ம இதை அசஸ் பண்ணி முடித்த பிறகு தான் இதில் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். அவங்க சொல்கிற மாதிரி யாரும் அவசரப்படுற மாதிரியோ இதில் உடனடியாக, ஏன்னா நம்ம எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ போதுமான சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கா, போதுமான அளவு ஜென்ரேஷன்ஸ் இருக்கா, இல்லை போதுமான அளவு லைன்ஸ் இருக்கா, எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நமக்கு சர்ப்ளஸில் இருக்கோம்னா போட்டு ஒரு 30,000 கோடியை போட்டு ஒரு ஸ்மார்ட் மீட்டர்ஸ்க்கு மாற்றுன்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி ப்ளீடிங்கில் இருக்கோம். இருக்கிற எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் இருக்கும். ஸோ இந்த துறையை மீட்டெடுக்க வேண்டிய இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சொஃபிஸ்டிகேஷன் இப்போதைக்கு இது அவசியமான யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ் டெக்னாலஜி குறைந்தபட்சம் ஒரு 15 வருஷத்துக்காக இருக்கணும். இப்போ 4 வருஷங்களுக்கு சிம் கார்டு இல்லை இசிம் மாற்றிங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது? அதனால் இதில் இன்னும் பாலிசி எடுக்கவில்லை. இப்போ முதலாவதாக அந்த ஒன்றிய அரசும் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் வாயிலாக நம்ம வந்து அந்த ஒரு 15,000 6 லட்சம் 6 லட்சம் ப்ளஸ் கவர்மெண்ட் பில்டிங்க்கு மட்டும் போகிறதுக்கான யோசனைகள் இருக்குது. ஏன்னா அதை வச்சு தான் அவங்களுடைய ரெவன்யூ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஒன்று இருக்குது. அதை மட்டும் நம்ம ஒரு டெஸ்ட்டாக பார்க்கலான் இருக்கோம். ஸோ அதற்கு செலவினங்கள் ரொம்ப குறைவு தான். அதை மட்டும் யோசிச்சுட்ருக்கோம். பட் மொத்தமாக பாலிசியாக இன்னும் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படவில்லை. அடுத்து என்னப்பா? ஆமாம், இல்லை என்னென்னா க்ரீன் எனர்ஜியில் 2 விஷயம் ப்ராப்ளம் இருக்குன்னா, சோலார் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உற்பத்தி ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் நம்ம பேட்டரி ஸ்டோர்டு போகிறோம். நம்ம விண்டில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2 மாதம் விண்டு நின்றும், இந்த விண்ட் எனர்ஜி நின்றும். ஸோ நம்ம அந்த நேரத்தில் தான் நமக்கு தெர்மலும் நமக்கு வந்து மற்ற பம்ப்டு ஸ்டோரேஜ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் திட்டமிட்ட பிறகு தான் நம்ம அடுத்த லெவலில் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் திட்டமிடாமல் நம்ம ஏற்கனவே நம்ம இருக்கிறதையும் நம்ம குறைச்சிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பேரலாக திட்டமிடணும். இப்போ நீங்கள் 3 மணிக்கு அப்புறம் சோலார் டவுன் ஆனப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அப்போ தான் நம்ம அந்த பீக் ஹவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு சாயந்தரம் பீக் ஹவர் மேனேஜ் கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் 5000 மெகாவாட் மேலே வந்து சென்னை மட்டும் பீக்கில் போச்சு. ஸோ அந்த டைமில் இதை கொள்ளளவுக்கு நம்ம வெளியிருந்து வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். உடனடியாக அந்த பீக் ஹவர் மேனேஜ்மெண்ட்டு தான் நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ்லாம் போட்டு வாங்குறோம், நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்குறோம். ஸோ அப்போ தான் வந்து 20 ரூபா 19 ரூபாய்க்கு வாங்குறோம். ஸோ அதையெல்லாம் சரி செய்கிறதுக்கான வேலையை வந்து லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்ம சர்ப்ளஸ் சொல்லுங்கள். இல்லை, ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பீக் ஹவர் மேனேஜ்மெண்ட் ஸ்டோரேஜ் வெளியில் இப்போ ஆந்திராவில் ஒரு சில பிளான்ட் இருக்கும், இல்லை வேறு ஒடிசாவில் ஒரு சில பிளான்ட் இருக்கும். அவங்ககிட்டருந்து நம்ம மொத்தமாக வாங்குறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு சில வாரங்களில், ஒரு சில மாதங்களில் அதற்கு எங்கெங்கே வாங்குகிறோம் நமக்கு சொல்லியிருக்கிறோம். அதன் மூலமாக நம்ம அதை பேலன்ஸ் பண்ண போகிறோம். இந்த மார்க்கெட் பர்ச்சேஸ் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸை நம்ம வந்து குறைக்கிறதுக்கான வேலைகளை துவங்கியிருக்கிறோம். இல்லை, நீங்கள் அந்த மாதம் ஒரு முறைக்கு தான் இருக்கிற இதிலே போய் நம்ம அசஸ்மெண்ட் பண்ண முடியல. இருக்கிற இடத்துலையே ஒருத்தர் வந்து 10 வேலையை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம அசஸரே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1000 பேர்கிட்ட தான் அசஸர்ஸ் இருக்காங்க. இன்னும் 4000 5000 பேர் அசஸர் தேவைப்படுறாங்க. அதனால் இப்போ புதிதாக நம்ம வேலைக்கு எடுக்க போகிறவங்க, அதாவது ஃபீல்டு இன்ஜினியர்ஸ்க்கு வந்து மல்டிபர்பஸ் ஃபீல்டு இன்ஜினியர் தான் எடுக்க போகிறோம். அவர்கள் அசஸ்மெண்ட்டையும் சேர்த்து பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அசஸர்ஸும் தனியாக எடுத்துகிட்டு பின்னாடி பாலிசி மாறிச்சுன்னா அவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் மல்டிபர்பஸ் ஃபீல்டு இன்ஜினியராக நம்ம வந்து 12,500 பேர் நம்ம எடுக்க போகிறோம்ல, அவங்க அசஸ்மெண்ட்டையும் சேர்த்து செய்வார்கள். ஸோ அதையும் சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஸோ அசஸருக்கு நம்ம எடுத்துட்டு அடுத்ததுக்காக நம்ம அதுக்கான போதுமான ஆட்களை வைத்த பிறகு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். அது வரைக்கும் இந்த மந்த்லி டேரிஃப் நம்ம யோசிக்க கூட முடியாது.